கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம கல்லூரி இல்லாத அந்த நாட்களிலே ஒரு துறவியிடம் 3 மாணவர்கள் வேதாகம கல்வி கற்க சென்றார்கள். 2 ஆண்டுகள் கல்வி கற்ற பின்பு அவர் அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறேன், அதிலே ஜெயிப்பவர்கள் தேறிவிட்டீர்கள், மற்றவர்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் 3 பேரிடத்திலும் 3 வெள்ளி நாணயங்களை கொடுத்து, நீங்கள் இதை ஒருவருக்கும் தெரியாமல் மறைவான இடத்திலே புதைத்து விடுங்கள், 3 நாட்கள் கழித்து மீண்டும் எடுத்து வர சொல்வேன், அப்பொழுது எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார். அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். 2 பேர் அப்படியே காற்றிற்குள்ளே மறைவான ஒரு இடத்திலே அவர்களுக்கு தெரியும்படி அடையாளம் வைத்துக் கொண்டு புதைத்து விட்டு வந்தார்கள். 3வது மாணவன் அவரிடத்திலே வந்து, ஐயா, அப்படி புதைக்க முடியவில்லை, நான் எங்கே சென்று அதை புதைக்க முற்பட்டாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவான இடம் ஒன்றுமே இல்லை, எனவே நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த துறவி, நீதான் தேறின மாணவன், மற்றவர்களெல்லாம் கடவுளை பற்றி கற்றுக்கொண்டார்கள், நீதான் கடவுளை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய், எனவே நீதான் தகுதி பெற்றவனாய் இருக்கிறாய் என்று அவனுடைய பயிற்சியை முடித்து அவனை ஒரு போதகனாக்கி அனுப்பிவிட்டார். ஆம், கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக மறைவான ஒரு இடமும் இல்லை, மறைவான இருதயமும் இல்லை, முடிந்து போன காரியமும் இல்லை, வரப்போகிற காரியமும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சங்கீதம் 139 7, 11, 12. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கும் எதுவும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருப்பதில்லை. சகலத்தையும் அறிந்திருக்கிற அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக பயபக்தியோடு நடந்து கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபை உள்ளவரே, சகலத்தையும் அறிந்திருக்கிறவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தாவே, நாங்கள் எங்களை குறித்து ஒரு நாள் உமக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த நினைவு உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து கொள்ள எப்பொழுதும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆமேன்.